பேக்கரி கிட்ட இருக்கா. பூக்கடையில் யாரும் இல்லை. ஸோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் இருக்கோம், என்எல்சியில். ஸோ சும்மா ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், அதை இந்த பணத்தை பார்க்க வந்தேன். காமிங்க, டிக்கி தான் கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ முடியெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மைன் 1A இருக்கோம். ஸோ பின்னாடிலாம் பார்த்தீங்களா சன் எப்படி இறங்கி நல்லா க்ளவுடியாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி 6:24 ஆகுது. ஸோ இப்போ நம்ம அப்படியே கீழே போவோம். ஆமாம், கிரிப்பாகவே இல்லை, பட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபோனோட கிளாரிட்டி. ஸோ மைன் 1A இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பிளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்வேலி வந்திருக்கோம். ஸோ நைட்டில் எதாவது இருந்துச்சுன்னா காமிக்கிறேன், அப்படி இல்லைனா ஏதாவது கொஞ்சம் ஒரு கிளிப்பு மாதிரி டே வித் அவுட்டிங் வித் விவேக் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கேன். ஸோ காற்று எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதான் மைன் 1A எப்படி இருக்குன்னு பாருங்கள். இருங்க, நான் திரும்பி காமிக்கிறேன். ஸோ இதான் மைன் 1A. ஸ்விம்மிங்கில் பார்த்து ஒரு 5x போடவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய்வேலியில் இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பைக்கில் போயிட்டுருக்கேன். பாருங்க, ஃபேஸ்லாம் தெரியுதா இல்லைன்னு தெரியல, வீட்டில் மட்டும் தெரியாது. பட் இருந்தாலும் நாங்கள் ஒருத்தவங்க வீட்டு வழியாக போகிறோம். அந்த வீடு யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸு. ஸோ பாருங்கள், இது என்ன ஆஃபீஸரா, என்ன ஜவஹர் ஸ்கூல். ஸோ இங்கே தான் என் தலைவன் படித்தான். பிளாக் 25. இப்போ நம்ம பிளாக் 25ல் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃபேஸு கிளியராக தெரியுதா? தெரியணும். தெரியுது வந்து கிளியராக இருக்கான்னு தெரியல. தெரியும் அவனுக்கு வண்டி ஓட்டுறது. பரவாயில்ல, நைட்லேயும் நல்லா யாரோ உட்காந்துருக்காங்கடா. அமைதியாக இருங்க. அப்படியே பாருங்கள், வளைச்சிருச்சு எடுத்து. நான் போடுவேன் ராவில். ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பராக இருக்குல்ல. ஆமாக்கா, இருக்கு ஏன்டா இருக்கு. அதுக்கு தொட்டுக்கு என்ன காய் தருவீங்க? காரம் தம்பி புடிடா. டேய் தம்பி புடி. இல்லை வேணாம், நீ சுடுகுறா, நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போலி நல்லா இருக்கும்னு இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து கேசினோவில் போலி நல்லா இருக்கும்னு தெய்வம் தான் சொன்னோம். இது செம்மையாக இருக்கடா பார்க்க. நான் எப்பயுமே கியூட்டு தான்டா. ஸோ நெய்வேலியில் வந்தீங்கன்னா கேசினோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு சாப்பிடணுமா வேணாம் மேடம்? எனக்கு இதே ஃபுல்லாக அடிச்சிடா அவருக்கு. எனக்கு சரக்கு அடிச்சா அப்படி படுத்துருவேன். நல்லா சாப்பிடுவேன். ஏப்பமே வருதா? நீ அடிக்க போகிறது இல்லை இந்த மாதிரி எப்படி தெரியலாம் மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எங்கடா அப்புறம்? நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் சொல்லு. நீ தான் சொல்லணும். பசிக்குதா? சாப்பிட போகலாமா? இது பேடா பஜார்.
இது வந்து 8th ரோடு ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் நெய்வேலியில் இங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவன் தான் சொன்னான். பார்ப்போம். கடை பேர் என்னன்னு தெரியல. வா சூப்பராக இருக்கு பாருங்க. ஷவர்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேடா பஜார்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள்லாம் வந்து கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். துணியெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பேடா பஜார் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை. கடைகள் நிறையா இருக்கிறது. அவ்வளோ கடை இருக்கு. இவ்வளோ கடை இருக்கு. இந்த பேடா பஜார்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் போடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் கம்மி ப்ரைஸில் விற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நெய்வேலிக்காரங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் டைப் 1Aல இருக்கும். கிட்டத்தட்ட 4 வீடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஆள் மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து அந்த காலத்தில் கட்டின மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இது கிச்சன் வருவாங்க. இப்போ இது வந்து பேச்சுலர் வீடு, அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ ஜன்னல் இருக்குது. ஸோ அப்படியே போனீங்கன்னா அந்த பக்கம் பாத்ரூமு, இந்த பக்கம் டாய்லெட். ஓகேங்களா? ஸோ அப்படியே இப்படி வந்தோன்னா ஸோ இது வந்து பெட்ரூம். ஓகே, எல்லாம் தொங்குது, காயுது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து நெய்வேலி பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறோம். ஓகே ஓகே. உடம்பு தெரியுதா பாருங்கள். ஸோ காய்ஸ் ஒரு வழியாக வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. தம்பி தான் வந்திருக்காப்புல. ஓமா யாரோ இவங்க
நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வடலூரில் தான் இருக்கோம். வடலூரில் பஸ் ஸ்டாண்டு இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் வந்தேன். இங்கே தான் நம்ம கடலூருக்கு வண்டி. ஸோ இப்போ நம்ம பூ கடைக்கு போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு அங்கே போய் பார்ப்போம். அவன் ஆக்சுவலி வந்துட்டேன்னா தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும்.